கூப்பிடுவோமா இல்ல வேற யார கூப்பிடுவோம்? சரி, அப்படின்னா நம்ம டாமு, அவன் தங்கச்சி நிக்கி, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பேகு மாற்றி தலைவான ஒரு பையன் டிம்மி, அந்த திம்மி, அதுக்கப்புறம் ராக்கு, அதுக்கப்புறம் ரங்கா, அவங்க எல்லாரையும் கூப்பிடலாம். அப்படின்னு சொல்ற? சரி, அப்படியே பண்ணுவோம். அண்ணா ராக்கு ரங்காவும் ஊர்ல இல்ல, அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்களா. அதனால நீ சொன்ன மாதிரி டாம் நிக்கி அவங்களாம் கூப்பிடுவோம். ஓகேவா? ஹலோ டாமா? ஆமாம், இது டாம் வீடு தான். ஆனால் நான் டாம் பேசலை, நான் டாமோட அப்பா பேசுகிறேன். அச்சோ, டாமோட அப்பாவா? நம்மளால பேச முடியாது. சுந்தர், நீயே பேச உங்க அப்பா கிட்ட. சரி கூட நானே பேசுறேன். ஹலோ, சுந்தர் ஸ்பீக்கிங். நான் தான் டாமோட அப்பா பேசுறேன். டாமோட அப்பா வரணும் சரி, பாமோட அப்பா வரணும் சரி. இன்னைக்கு டாமு நிக்கியும் எங்க வீட்டுக்கு விளையாட வரேன்னு சொல்லிருந்தாங்க. அவங்க வராங்களா இல்லையா? வராங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க. நீ அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கோ. ஓ ஓகே பாஸ். டேய் மணி, இப்போ நம்ம 2 பேரும் டான்ஸ் கிளாஸுக்கு போய் டாமையும் நிக்கியையும் கூட்டிட்டு வரணும். அப்படியா? சரி, வா, சீக்கிரம் போவோம். இல்லை ரொம்ப லேட் ஆயிரும். மற்றவங்களுக்கெல்லாம் கால் பண்ணியா? என்ன, இங்க தானே எங்கேயோ நிக்கியோட டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே யாரோ நின்றுட்டு இருக்காங்க, ஒரு ஆன்ட்டி. அவங்க கிட்ட போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். ஹலோ ஆன்ட்டி. குஷாக்கா. என்ன ஒன்றும் புரிய மாட்டேது. டேய் சுந்தர், நீயே கேள ஆன்ட்டி கிட்ட என்னன்னு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. இப்போ பாரு ஐயாவோட ஆட்டத்தை. ஓ கஷ்குலா. டேய், ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? எனக்கு எல்லாம் புரிஞ்சது. எங்க இருக்குன்னு தெரியும். வா என் கூட. என்னதா இது? டான்ஸ் கிளாஸா வேற என்னமாவா? டிஸ்கோ கிளாஸ் மாதிரி இருக்கு. சுக்கா அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிதான் தான் இருக்கும். உனக்கு இத பத்தி தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன். அப்படியா? நிக்கி, ரோசி, டாமு, என்ன ராணிய காணோம்? ராணி மேல பறந்துட்டு இருக்கா பாரு மணி. எனது மேல பறந்துட்டு இருக்காளோ? எப்படி? இது கூட உனக்கு தெரியாதா? இது கயிறு கட்டி பறக்க வைப்பா. சரி, நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து விளையாடுறேன்னு சொன்னீங்களே, இன்னும் வரவே இல்ல. உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி தான் கேட்டேன். அவர் தான் நீங்க டான்ஸ் கிளாஸ் இருக்கீங்கன்னு சொன்னாரு. என்னப்பா பசங்களாச்சு? எல்லாரும் டான்ஸ் தான ஆடிட்டு இருக்க சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க என்ன 2 பசங்க புதுசா இருக்காங்க. டான்ஸ் கிளாஸுக்கு ஜாயின் பண்றீங்களா? வாங்க இல்ல மேம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். நிக்கி, ரோசி, டாம், அதுக்கப்புறம் ராணி, இவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து விளையாடுறேன்னு சொன்னாங்க. ஆனா வரவே இல்ல. இவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க எல்லாரும் டான்ஸ் கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் இங்க வந்து பார்த்தோம் மேம். ஓ அப்படியா விஷயம்? சரி, நிக்கி, ரோசி, டாம் and ராணி, நீங்க எல்லாரும் போங்க. நாளைக்கு ஆனாலும் சீக்கிரம் வந்துடணும். இன்னைக்கு வந்த மாதிரி லேட் ஆகக்கூடாது. புரியுதா? ஓகே மேம். போங்க கிளம்புங்க. சரி, எல்லாரும் வாங்கப்பா, ஜாலியா டிவி பார்க்கலாம். இல்லப்பா, வேண்டாம். அதான் உங்க அம்மா திட்டுவாங்களே டிவி பாட்டா. அதுக்கு எங்க அம்மா இருந்தா தானே. எங்க அம்மா அவங்களோட ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் இன்னைக்கு விளையாடட்டுமான்னு கேட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா ஜாலி தான். ஜாலி ஆமா, ஜாலி தான். சரி, எல்லாரும் வாங்க. ஃபர்ஸ்ட் போய் டிவி பார்த்து, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குல்ல, பெரிய மரம் இருக்குமே, அங்க போய் விளையாடலாம். ஓ அதுவா?
ஒரு நிமிஷம் சுந்தர் நீ வாயேன். என்னதான் மணி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் போது ஏதோ சொல்லணும்னு சொன்னேன், சொல்லு சீக்கிரம். அது இல்லச்சா சுந்தர், அங்க பாரு டிவி பார்க்குற இடத்த அம்மா பூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது, பூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாண்டா. சரி சரி விடு விடு, இன்னொரு ரூம் இருக்குல்ல டிவி பார்க்கறது, அங்க போய் பாப்போம். அங்க நாள் ரொம்ப இருட்டா இருக்குமே. பரவாயில்ல, வேற வழி. ஓகே ஓகே गाइस, சொல்லுப்பா சுந்தர். எப்பவுமே டிவி பார்க்குற ஏரியா இப்போ ஃப்ரீயா இல்ல, அங்க நிறைய குப்பையா இருக்கு, அதனால எங்க அம்மா பூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம இன்னொரு ரூம் இருக்கும், அங்க போய் பார்க்கலாமா? ஓகேப்பா, என்னனால எனக்கு ஓகே தான். எஸ் எஸ். இதோ இதான் இந்த டிவி பார்க்குற ஏரியா, இங்க உட்காரலாம் வாங்க, சோஃபாவும் போட்டுருக்கு, எல்லாம் உட்கார்ந்து ஜாலியா பார்க்கலாம். நான் ஓரமா உட்காந்து போறேன். அதுக்கு ஏன் ராணி காதுல வந்து கத்துற, ஒழுங்கா உட்காரு. நான் டாம் பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிறேன். நான் நிக்கி பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். சரி, என்ன படம் போடலாம்? பேய் படம் பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம் பேய். பார்க்கலாம். டச்சிக் ஆன் பண்ணியாச்சு. ஒரு காலத்துல ஒரு பெரிய பேய் இருந்ததாம். சரி, அந்த பேய் யார் யார்தான் பேய் படம் பார்க்கறாங்களோ, என்னது பேய் படமா, அவங்கள பயமுறுத்துறதுக்காக டிவில இருந்து வெளியே வந்துருமா. இப்பவே கொஞ்சம் பயமா இருக்கு. பேய் படத்துக்குள்ளேயே பேய் படமா? இப்படியா வருமா? பயமா இருக்கே, பயமா இருக்கே. எல்லாரும் பயந்துட்டீங்க, செம்ம காமெடி. ஓசி அது வலிக்குதே. ரோசி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து நீ இப்படி பண்ணிருக்க? இல்லப்பா, சும்மா விளாத்துக்கு தான் நான் பண்ணேன். எஸ் பாஸ். ஆமா. ஆமா. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலாட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய். ஐயோ, அடி வலிக்குதே.